இப்போ ஜின்னு வழிபாடு எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டா அதை வந்து டைரக்டா நம்ம அதை காட்டிட்டோம்னா மக்களுக்கு இப்போ எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை இல்லாம போயிடும். இப்போ ஆண்டவர் பிழைக்க வைக்கிற ஆண்டவன் எத்தனை இடத்துல செத்துட்டாங்கன்னு வெளியே நியூஸ் வருது. ஏன் அவங்கள பிழைக்க வைக்க நினைக்கலையா கடவுள்? ஜின் கடவுள் தான் படைச்சதுன்னு சொல்றாங்க வரலாறுல. கடவுளுக்கே அடங்கலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது ஜின்னுக்கு கீழே உள்ளதுதான் குட்டிச்சாத்தான் பேய் பிசாசுன்றது எல்லாமே. செய்வினையால பாதிக்கப்பட்டு இருந்தா கண்டிப்பா அது எங்க போனாலும் குணமாகாது. அது எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வந்தா அது குணமாகும். ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட செஞ்சியில இருந்து ஜின் பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஜின் பார்த்திபன் அப்படின்னாலே இன்னைக்கு நிறைய பேர் பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட வராகி சேனல்ல உங்களை மீட் பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவா இந்த குட்டிச்சாத்தான், ஜின் இதெல்லாமே ஒரே வகைராவா சார்? குட்டிச்சாத்தான், வெள்ள பேய், பிசாசு எல்லாமே ஜின்னுக்கு அடக்கம்தான். எல்லாமே ஜின் கீழே, எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஜின்னுக்கு கீழே உள்ளது தான் குட்டிச்சாத்தான், பேய், பிசாசுன்றது எல்லாமே. சரிங்களா? ஜின் தான் உயர்வானது. ஓகே. இந்த ஜின் அப்படின்றது அதோட வரலாறு பத்தி சொல்ல முடியுமா? எப்படி அது வந்துச்சு? அது இறைவனால படைக்கப்பட்டது. அது கடைசியில இறைவனுக்கே மதிக்கல. அது வரலாறு சொல்றது. சரிங்களா? நாங்க சொல்றது என்னன்னா, எங்களுடைய இது ஜின் முறை, நாங்க வணங்குறத முறைப்படி ஜின்னுக்கு நிகரான ஒரு பொருள் தான் ஜின்னு. ஜின்னுக்கு நிகர் ஜின்னு தான். கடவுளுக்கு நிகரான ஒரு பொருள் ஜின். கடவுளுக்கு நிகரான ஈக்குவலாட்டி ஒரு பொருள் ஜின்னு. ஜின்னை எல்லாருமே நான் கெடுதல் செய்யும், அது இப்படி இப்படின்னு பல கதைகள் எல்லாமே கட்டுக்கதைகளா சொல்றது. அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நடந்ததும் கிடையாது, நடந்து போறதும் கிடையாது. அது ஆகாதவங்க வேணும்னே ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஜின்னு இல்ல. ஏன்னா அதை டைரக்டா நம்ம அதை காட்டிட்டோம்னா மக்களுக்கு அது எல்லாருக்குமே பொழைக்கலாம். அது எல்லாருமே பொழைச்சிக்குவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை இல்லாம போயிடும். இப்போ ஜின்னு வழிபாடு எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அதுக்காக இப்போ மற்ற இது வச்சு செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஜின்னை தவறாக சொல்லி பயன்படுத்தி தவறு பண்ணும் ஜின்னு, ஜின்னு தவறானது அப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க பொழைப்பு பாதிக்கப்படுதுன்றதுக்காக தவறான சொல்லுவாங்க. இது வரைக்கும் எங்கேயும் தவறு நடந்தது யாரும் ஒரு ஆள் காட்ட முடியாது. எல்லாருக்குமே நல்லது தான் செய்யும் ஜின்னு. இப்போ ஜின் படைச்சதே கடவுளா சார்? ஆமா, கடவுள் படைக்கப்பட்டது. கடவுளுக்கே அது அடங்கலன்னு அவங்க வரலாறு நீங்க கேட்கவே சொல்றது நானு. கடவுளுக்கே அடங்கலன்னு அப்புறம் படைக்கணும். இப்ப சொல்றோம்னா ஜின் கடவுள் தான் படைச்சதுன்னு சொல்றாங்க வரலாறுல. கடவுளுக்கே அடங்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது? ஏன் அடங்கல? அதுதான் நான் கேட்கறேன். என்ன கேட்டீங்கன்னா ஜின் தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். அதை நான் வெளிப்படையா சொல்லுனா மனசு எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அதுக்காக நான் மறைமுகமா சொல்றேன். ஜின்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஜின்னு தான். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் கடவுள் இல்ல ஜின்னு தான் பெருசுன்னு சொன்னேன்னா அது எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தும். அதுக்காக ஜின் தான் என்ன நான் வணங்குறது என்ன, நாங்க செய்யறது என்ன, ஜின் தான். அதுதான் நான் பெருசா சொல்லுவேன். வேற ஒண்ணு. அது எப்படி சார் நீங்க கடவுளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்வீங்க? நம்ம கடவுளுக்கு ஈக்குவல்னு நான் சொல்றது கிடையாது. இப்போ நல்லவனை படைக்கும் போதே ஒரு கெட்டவனையும் ஏன் படைக்கிறேன்? கடவுள் தான் படைக்குதுன்றீங்க. ஒரு நல்லவனை படைக்கும் போதே கெட்டவனை ஏன் படைக்கிறீங்க? கெட்டது படைக்கவே அது கெட்டவனை ஏன் உருவாக்குற? அது எல்லாருமே நல்லவனா படிச்சுட்டு போனா ஏன் பிரச்சனை வருது? ஏன் படைக்கும் போதே ஒருத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லதா நீ படிச்சுட்டு போக வேண்டியது தானே? ஏன் கஷ்டங்கள் படைச்சு மக்களுக்கு குறை கொடுத்து எல்லாத்துலயும் துன்பம், பெத்த புள்ள பேச்சை கேட்க மாட்டேறான், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, தொழில்ல முன்னேற்றம் இல்லை, வாழ்வாசாவல் மருந்து குடிச்சிட்டு சாவறாங்க, கடன் புள்ளியில போறாங்க. அப்புறம் எதுக்கு கடவுள்? அது படைக்கும் போது எல்லாமே நல்லபடியா எல்லாருமே படைச்சிருந்தாக்கா இன்னைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா? புரியுதுங்களா? ஆனா ஜின் முறையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜின்னால நிறைய நல்லது செய்யறேன்னு தான் சொல்ல வரேன் நான். அந்த பிரச்சனையில இருந்து நான் தீர்த்து வைக்கிறேன். யாருக்கும் எந்த குறையும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, வர்றவங்களுக்கு எவ்வளவு வேதனை வலியோட வர்றவங்களுக்கு இப்ப செய்வனையால ஒருத்தவங்க செய்யறாங்க. அவங்க கடவுளை வணங்காம என்கிட்ட வராங்க, எந்த கோயிலுக்கு போகாம என்கிட்ட வராங்க. இப்போ எதுக்காக அங்க வராங்க? ஜின்ன நாடி வராங்க, நல்லா பண்ணி விடுறோம் நானு. அப்போ இதுக்கு என்ன, கடவுள் தான் உருவாக்குனது ஜின்னு ஜின்னு நீங்க பல பேர் பல விதமா பேசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜின் ஒரு கடவுள் நிகரான ஒரு பொருள். நிகரான பொருள். நான் சொல்றது கடவுளை குறைக்கல, ஜின்னையும் சொல்லல. ரெண்டும் நிகரான பொருள் தான் நான் சொல்றேன். நிகரானது. சரிங்களா? அப்படி என்னும் போது நமக்கு யார் காப்பாத்துறாங்களோ அவங்கதான் நமக்கு கடவுள். என்ன காப்பாத்துறது ஜின்னு, என்ன நம்பி வர்றவங்களை காப்பாத்துறது ஜின்னு. அதனால ஜின்னுக்கு தான் நான் சாதகமா இருப்பேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு பிறப்பும் சரி, இறப்பும் சரி, அது கடவுள் தான் முடிவு பண்ணணும்.
இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க சாவற தருவாயில இருக்காங்க அப்படின்னா, பிழைக்கிறதும், அவர் வந்து சாகறதும் வந்து ஆண்டவன் தான் முடிவெடுப்பாங்க. இது ஜின்னு கிட்ட நீங்க வேணுனா அவர் பிழைச்சிருவாரா? கண்டிப்பா. இப்போ ஆண்டவர் பிழைக்க வைக்கிற ஆண்டவன் எத்தன இடத்துல செத்துட்டாங்கன்னு வெளிய நியூஸ் வருது. ம். அவங்களெல்லாம் பிழைக்க வைக்க வேண்டியது தானே. ஒரு ஆக்சிடென்ட்ல போறான். பிழைக்க வைக்கிறது ஏன் அவங்கள பிழைக்க வைக்கணும்னு நினைக்கலையா கடவுளு? வேண்டான்னு விட்டுட்டு அடிச்சா? விதி முடிஞ்சிருக்கலாம் இல்லையா? அது எப்படி விதி முடிஞ்சிரும்? அப்படியெல்லாம் கிடையாது. அது விதின்னாக்கா ஒரு 16 வயசு பையனுக்கு விதி முடிஞ்சு போயிரும். அப்படியே படைக்கிற? என்னுடைய கேள்வி என்ன? ஒரு தாய் தகப்பனுக்கு பொதுவா நான் வந்து இப்ப கேட்கறது வந்து நீங்க கடவுள பத்தி நான் பேச வரல. யார புரியுது. பத்தி பேசல. அப்ப 16 வயசு வரைக்கும் வளர்த்தாங்களே ஒரு பையனோட ஒரு கதை. ஒரு பையன் அம்மா திட்டுனாங்கன்னு வீட்ல தூக்க மாட்டின்னு செத்துட்டான். அப்போ அவங்களுக்கு விதி முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த தாய் தகப்பன் இன்னி வரைக்கும் பைத்தியமா அவங்க ஆயுசுக்கு பைத்தியமா போறாங்கல்ல. ஒரு வளர்த்தவங்க பாசம் விடுமா? ஒரு பால் குடுத்த ஒரு தாய்க்கு எவ்வளவு ஒரு வேதனை வலி இருக்கும். அது ஏன் படைக்கணும்னு கேட்கிறேன் நானு. புரியுதுங்களா? அந்த மனம் வலி என் புள்ள இருக்காங்கன்னு இன்னைக்கும் ஒரு அம்மா அத பைத்தியமாட்டம் உட்காந்துன்னு பெணாத்தின்னு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் அவங்க பின்னாடியே இருக்கிறாரு. எந்த நேரம் பையன் கோவத்துல தூக்க மாட்டிக்கிட்டான். பின்னாடியே போய் இந்த அம்மா அதே இடத்த பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது பண்ணிக்குவாங்கன்னு அவங்க கனவு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரே பையன் தான். 2 வார்த்தை திட்டதுன்னே போய் மாட்டிக்கிட்டான். அப்போ இதெல்லாம் கடவுள் தடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த மாரி ஏற்படுத்தணும்? சரிங்களா? எல்லாம் இருக்கிறது உண்மைன்னா இதையும் நீங்க செய்யலாம் இல்லையா? ஜின்னுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? கண்டிப்பா. அத வந்து எல்லாருமே உணர முடியாது. எல்லாரும் பார்க்க முடியாது. அதுக்குன்னு படிக்கிற நாங்க தான். அதுக்குன்னு படிக்கிற உட்கார்றோம்னா, அதுக்குன்னு படிக்க எல்லாரையுமே முடியாதுன்னு சொல்ல வரல. இத கத்துக்கணும், முயற்சி நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்கள கண்டிப்பா நானே காட்டுவேன். ம்ஹ்ஹ்ம். எப்படி காட்டுவீங்க? அது கூட பூஜையில வந்து உட்காரும்போது கண்டிப்பா அது பக்கத்துல உட்கார்ந்தாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு உணரலாம், பார்க்கலாம். ஓகே. இப்போ ஜின்ன வழிபாடு செய்றது எப்படி சார்? ஜின் வழிபாடுன்றதெல்லாம் ஒண்ணும் தனியா ஒரு ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாதும்மா. அது மாந்திரீகம் படிக்கிறவங்களுக்கு தான் வேற மாதிரி. ஜின் வழிபாடுன்றது எல்லாருமே மனசார நினைச்சாவே போதும். இப்ப நீங்க மத்த கடவுள மதத்த எப்படி நினைக்கிறீங்க? அதே மாரி நீங்க நினைச்சாவே போதும். இதுவும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் செகண்ட் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எங்க போனாலும், வந்தாலும் பரவாயில்ல எல்லாம் நல்லது தான் நடக்கும். இப்ப வழிபாடுன்றது வந்து இப்படியும் பண்ணலாம். அதே மாரி எங்க முறையில எங்கள மாரி கத்துக்கிட்டு, எங்கள மாரி மாந்திரிகளும் மந்திரங்களும் உச்சரிக்கணும். அது மந்திரம் படிக்கிறவங்களுக்கு, மாந்திரிகக்காரங்களுக்கு தான் அது தேவைப்படும். இப்போ யாராவது எனக்கு மந்திரிகம் கத்துக்க ஆசையா இருக்குது, இல்ல இது நாங்க வேணுன்றவங்கலாம் வந்தாக்கா, அத நாங்க சொல்லிக் குடுப்போம். மாந்திரீகம்னா என்ன சார்? மாந்திரீகம் என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பல பேர்கிட்ட டாக்டர் கிட்ட உலகம் பூரா சுத்திட்டு வருவாங்க. ஒரு நோய் வருது, ஒரு வியாதி ஒண்ணு வருதுன்னாக்கா, ஒரு கை இழந்து போச்சு, கை, கால் இழந்து போச்சு, ஒண்ணு செயலிழந்து போச்சுன்னா, ஒரு குடும்பம் நெளிவடைஞ்சு போச்சுன்னா, எங்க போய் டாக்டரால முடியாதது ஒண்ணு. அப்ப அவங்க எங்க எங்க கிட்ட வரும்போது ஒரே ஒரு எலுமிச்சை பழம் சுத்தி போட்டாலே அந்த கை, கால் பழைய நிலைமைக்கு வந்துரும். புரியுதுங்களா? அப்ப இவ்வளோ டாக்டரால முடியாது, இவ்வளோ இடத்துக்கு போனது வந்து செய்வினையால முடக்கப்பட்டது. நான் சொல்றது முள்ளால எடுக்கிற மாதிரி தான். புரியுதுங்களா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, செய்வினையால பாதிக்கப்பட்டு இருந்தா, கண்டிப்பா அது எங்க போனாலும் குணமாகாது. அது எங்கள மாரி ஆளுங்க கிட்ட வந்தா அது குணமாகும். சரிங்களா? அடுத்த கட்டமா, ஒருத்தவங்க வந்து நெளிவடைஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு குடும்பம் வந்து செய்வினையால பாதிக்கப்பட்டு ஒரு இறப்போ, குடும்பத்தில தொடர்ந்து இறப்பு, ஒரு நஷ்டம், மனவேதனை அதிகம். இத வந்து நீங்க வேற எந்த முறையாலயும் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஆறுதல் பேசுறதால அவங்கள காப்பாத்த முடியுமா? இல்ல வேற ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல நீங்களே ஒரு பணமே குடுத்தா கூட எவ்வளோ குடுத்து ஒரு உதவி பண்ணுவீங்க? அது கிடையாது. அந்த வம்சம் வாழையடியா நல்லா இருக்கணும். அந்த குடும்பம் நோய் நொடி இல்லாம எல்லாரும் நல்லா வரணும். சிறப்பா அந்த குடும்பத்துக்கே இனி யார் எது செய்தாலும் வரக்கூடாம நாம காப்பாத்துவோம். ஒரு சொத்துக்காக ஒரு குடும்பத்தையே அழிச்சுட்டாங்க. அது வாழையடியா அந்த ஏவல் எல்லாரையுமே தாக்கும். அந்த குடும்பமே இன்னைக்கு எல்லாமே ஒண்ணு மாரி வயசானவங்கல இருந்து சின்ன வயசுல இருந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் இப்போ ஒரு வீட்ல நோய் வந்தா ஒருத்தவங்க போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. 2 பேர் போலாம். அந்த வம்சத்த சார்ந்தவங்க அத்தனை பேருமே போறாங்கன்னா, அப்ப என்ன காரணம் இருக்கு? அத ம். சரி பண்ணலாம். மாந்திரீகம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எ ஒருத்தவனுக்கு இறக்கிற சூழ்நிலையில மனவேதனையில உள்ளவன கூட ஒரு டாக்டர் மெடிசினால முடியாதத கூட மாந்திரீகத்தால நாங்க மாத்துவோம். புரியுதுங்களா? இல்ல ஒரு பதவிக்காக வர்றவங்க, இதுதான் நமக்கு இதுல ஜெயிச்சே ஆகணும். இல்லன்னா நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நெனச்சவங்கள எத்தனையோ பேர ஜெயிக்க வச்சிருக்கிறேன். இதே ஒரு சினிமா துறையில கூட நாங்க முடியாது. அவங்க செய்வினையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சரி பண்ணியிருக்கிறேன். யாரா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையில இருக்கட்டும், எப்பேர்ப்பட்டவங்களா இருக்கட்டும், மாந்திரீக ஒரு முறையில எல்லாத்தையுமே சரி பண்றது தான் மாந்திரீகம். அப்ப தாந்திரீகம்னா? தாந்திரீகம் பத்தி நான் எடுத்ததே கிடையாதும்மா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது மாந்திரீகம் மட்டும் தான். சரிங்களா? 1000 முறை இருக்குது. நான் எடுக்கிறது என்னமோ அத பத்தி தான் எனக்கு பேச வரும். சரிங்களா? இந்த ஏவல் அப்படின்னு சொன்னீங்க இல்ல சார்? இப்போ ஒருத்தவங்க ஏவலால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? அத நம்ப கண்டுபிடிக்கிறது இல்லம்மா. அவங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ ஏவலாவது, பில்லி, சூனியம்லாம் சும்மா நினைக்கிறவங்க 1000 பேர் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த வயித்து வலி வந்தா தான் அது தெரியும்.
புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ ஒரு நோய் வருதுன்னாக்கா, எல்லாருமே அத சாதாரணமா நினைக்கிறது இல்ல. அந்த நோய் பாதிக்கப்படுறவங்க. ஏவல் வருதுன்னா, ஏவல்னா அவங்களுக்கே தெரியும். அவங்களே வந்து சொல்லுவாங்க. நான் அவங்க பயப்படக்கூடாதுன்னு கூட, "இது ஒண்ணும் இல்லம்மா, நல்ல விஷயம் தான். இது ஒண்ணும் இல்ல. சரி பண்ணிடலாம்ன்னு" நான் சொன்னேன்னா கூட, "எப்படி சார் எங்களுக்கு அவங்க நம்மளுக்கு அழுத்தமா சொல்லுவாங்க. "என்ன சார் இது? எங்களுக்கு தெரியும். இது அம்மா இது வேற வேற இது காரணத்தால இது வந்திருக்கும்ன்னு" நான் சொல்லுவேன். அவங்க பயப்படக்கூடாது, மனவேதனை மனசுக்குள்ள பதியக்கூடாதுன்னு நான் மாத்தி சொன்னா கூட, அவங்க சொல்றாங்க. மக்கள் இன்னைக்கு ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சார், இல்ல சார். இது ஏவல் தான். எங்க வீட்டாண்ட சத்தம் கேட்குது. எங்களுக்கு இப்படி இருக்குது. எங்க குடும்பத்தில யாருக்கும் இப்படி நடந்ததில்ல. என் கணவர் இறந்தாருன்னு அவங்களா நமக்கு சொல்லுவாங்க ஏவல். இன்னைக்கு நம்ம சொல்ற நிலைமைக்கு மக்கள் கிடையாது. எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து வர்றது தான் நம்ம சரி பண்ணி விடணும். ஓகே. இப்போ ஒருத்தவங்க ஏவலால பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட வராங்கன்னா, நீங்க ஜின்ன வச்சு எப்படி சார் அது குணம் பண்ணுவீங்க? எந்த நிலையில அவங்க வந்தாலும், எப்பேர்ப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சரி பண்ணி விட்டுறணும். ஜின் மூலியமா உடனடியா சரி பண்ணுவேன். அந்த மாற்றம் அவங்களுக்கு தெரிஞ்சா தான் அவங்க நிம்மதியாவே வீட்டிலேயே படுப்பாங்க. உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு தகவல் சொல்லுவாங்க. சார் இப்ப பரவாயில்லைங்கன்னுட்டு. எப்படி? 10 நாள், 15 நாள் டைம் கூட கிடையாது. 2 நாள், 3 நாள் கூட கிடையாது. இங்க ரொம்ப முடியாத வர ஸ்டேஜ்ல என்னோட இடத்துக்கு வந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு போனதுன்னே, "இத்தன நாள் எனக்கு தூக்கம் இல்ல. இன்னைக்கு நைட்டு நல்லா படுத்தோம். புள்ள நல்லா படுத்தான். அன்னைக்கு தூங்குனான். என் குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது." அப்படின்னு உடனடியே சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். இதுவும் சொல்றேன் நான் மீண்டும் மீண்டும். நம்ப சொல்லக்கூடாது. எதையுமே இப்ப என்னுடைய பொருள் நான் ஒரு பொருள விக்கிறேன்னாக்கா, என் பொருள் தரமா இருக்குதுன்னு நானே சொல்லிக்கிறது பேர் வேல கிடையாது. வந்து போறவங்க தான் சொல்லணும் சொல்யூஷன். இப்போ சில பேருக்கு வந்து மந்திரக்கட்டால பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்புறமேல்ட்டு வந்துட்டு இந்த வசியத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஜின்ன வச்சு சரி பண்ணலாமா? மா எதுவுமே வந்து இப்ப நீங்களோ, நானோ புதுசா ஏற்படுத்தி Googleல சர்ச் பண்ணியோ எடுக்கிற பொருள் கிடையாது மந்திரிகம். இப்போ வசியம்ன்றது இதெல்லாம் வந்து இது காலகாலமா உள்ளது. இப்போ அது எப்படி சொல்றேன்னா, முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். அவங்க எத வச்சு செய்றாங்க? அப்ப அவங்க ஒரு மாந்திரீக முறையில செய்தா, நம்ம மாந்திரீக முறையில தான் அத எடுக்க முடியும். வேற எந்த முறையிலும் நீங்க எடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஒரே பொண்ணு ஒரு வீட்டுக்கு. ரொம்ப வசதி படைச்சவங்க. ஒரு 5000 கோடி சொத்துன்னு வைங்க. அந்த பொண்ணு ஒரு சாதாரண ஒரு வீட்ல பழகி, அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு அப்பா, அம்மா எவ்வளோ பாசமா வளர்த்துருப்பாங்க. அவ்வளோ சொத்து உள்ளவங்க. சாதாரண ஒரு வீட்ல எப்படி வளர்ப்பாங்க? ஒரு பொண்ணுக்கு ஒரே பொண்ணு எவ்வளோ பாசமா பார்ப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டு அப்பா, அம்மாவே நான் பார்க்க மாட்டேன், வேணான்னு சொல்லி மாறி போகுது. என்னதான் லவ் பண்ணாலும், என்னதான் ஒருத்தன நீ கல்யாணமே பண்ணிக்கினாலும் நான் தவறுன்னு சொல்ல வரல. தவறுன்னு சொல்ல விருப்பப்படல. என்னன்னு தாய் தகப்பன் மூஞ்சிய எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுதுன்னா காரணம் என்ன? அப்படி என்ன தாய் தகப்பன் கொடுமை பண்ணிடுவாங்க? எப்பேர்ப்பட்ட தாய் தகப்பனா இருந்தாலும், அது என்ன கொடுமை பண்ணுவாங்க? ஏன் வேணான்னுது அந்த பொண்ணு? இத்தனை வருஷமா ஒரு 21 வயசுக்கு வளர்த்த பொண்ணு, ஏன் உங்கள வேணான்னுது? சொல்லுங்க. எல்லாமே வேலை அந்த மாரிலாம் நெறைய இருக்கதாம்மா அது வர்றது. சரியா? இப்போ கணவர் வந்து இந்த பொண்ணு விட்டு இன்னொரு இடத்துல தொடர்புல போறாரு. 2வது போறவரு ஏதோ ஒரு ஆரம்பத்துல எப்படியோ பழகுறாரு. ஆனா 2வது அதுதான் முக்கியம்னு அங்கேயே மாறிடுறாரு. சரிங்களா? இவங்க பொண்டாட்டி புள்ளைங்க மேலேயே பாசம் இல்ல. இவங்களுக்காகவே ரொம்ப ரைட்டு போல கஷ்டப்பட்டவன் கூட இன்னைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான். என்ன இருக்குன்னு கேட்க மாட்டேன்றான். அப்ப இந்த மனைவிக்குள்ள விட்டு தானே அங்கேயும் இருக்குது. ஆனா அங்கேயும் விட்டுட்டு வர மாட்டேன்றாங்க. சரியா? எல்லாமே மையம், மாந்திரீகம் எல்லாமே இருக்கிறதால தான் இதெல்லாம் நடக்குது. சார் இப்ப நீங்க ஜின்ன வச்சு என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் குடுக்குறீங்க சார்? என்ன பிரச்சனைக்கு நம்ம கிட்ட வராங்க, நான் குடுக்குறது இல்லம்மா சொல்யூஷன். வாங்க, நீங்க வாங்க, இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு நாங்களா கூப்பிடுறது கிடையாது, செய்யறது கிடையாது. அவங்க என்ன பிரச்சனைக்கு வராங்களோ, இப்ப பதவி உயர்வுக்காக வருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வியாபாரம் விருத்தி அடையணும், நல்லபடியா வரணும். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து நிறைய லேண்ட் விக்க முடியல. வாங்கிட்டோம், எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும், லேண்ட் விக்கணுன்றதுக்காக வருவாங்க. இல்ல ஒரு வீட்ட நாங்களே வாடகை இருந்தோம், இன்னைக்கு அது எங்களுக்கே விக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு வாங்குற மாரி பண்ணி குடுங்க அப்படின்னு வரும். அவங்க கிட்ட இருந்து புடுங்கி குடுங்கன்னு இல்ல. அது யார யாரோ வாங்குறது எங்க கைக்கு வர மாரி பண்ணுங்க அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சொத்து பிரச்சனை இருக்கும். இது வந்து ஒரு ஆள் வந்து 10 பேர் ஒத்துப்பட்டு வருவாங்க. ஆனா, ஒரு ஆள் வந்து அத ஒத்துப்பட்டே வரமாட்டான். அத சரி பண்ணா தான் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வயித்து வலி இருக்கும். ஒருத்தவனுக்கு வயித்து வலி இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், நான் விக்க மாட்டேன்னுவான், கையெழுத்து போட வரமாட்டேன்னுவான். அப்போ வந்து நிப்பாங்க சார் நாங்க ஏன்னா அவன் சொத்த கேட்கல இவங்க. இவங்க சொத்து அவனும் கையெழுத்து போட்டா தானே அத ஒரு குடுக்க முடியும். இந்த மாரி பல பிரச்சனைக்கு வருவாங்கம்மா நம்மகிட்ட. ஓகே. இப்ப விக்காத இடத்த வந்து எப்படி சார் விக்க முடியும்? அதுக்கு ஏதாவது ஆமா. பூஜை இருக்கா? பூஜைன்றது இல்லம்மா. அந்த இடத்துல வந்து நான் ஒரு சாம்பல் ஒண்ணு தருவேன். அத தூவனாவே எப்பேர்ப்பட்ட இடமா இருந்தாலும் வித்துரும்மா. ஏன்னா இடம்ன்றது எப்பேர்ப்பட்ட இடம்ன்றதாலும் ஒரு இடம் விக்கிறது ஒருத்தன் வாங்குறது தான். இந்த காலத்துல எல்லாமே அதுவும் ஒரு கோல்டு மாரி ஆயிப்போச்சு. ஆனா அப்பேர்ப்பட்ட இடத்த எவனும் வாங்க வரமாட்றான்னா காரணம் என்ன? ஏதோ ஒரு தடை இருக்கும். அப்ப அந்த தடைய மீறி இப்போ நம்ம கிட்ட வந்து போன பிறகு அது ஒரு வாரத்திலே அந்த இடத்தோட மாற்றம். இதே சென்னையில, மதுரையில, கோயம்புத்தூர்ல நெறைய வெளிநாடுகள்லலாம் கூட எடுத்துட்டு போவாங்க.
சரிங்களா? மலேசியால, சிங்கப்பூர்ல ஒரு வீடு கைமாறணும், இடம் கைமாறணும் நெறைய வந்து வாங்கிட்டு போவாங்க என்கிட்ட. இப்போ ஒரு சில இடத்துல நம்ம காசு குடுத்துருப்போம் இல்லையா? அந்த காசு வராம இருக்கும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, முற்றிலும் ரொம்ப அதிகமா வரக்கூடியது. அது வந்து இன்னைக்கு எல்லாருமே அதுதான் சொல்றேனே, அது நம்பிக்கை துரோகம் மாதிரி அது. ஒரு விதமா அது நம்பிக்கை துரோகம் தான். என்ன காரணங்கள்? நம்பி தான் குடுக்குறாங்க, போறாங்க. இப்ப அப்படியும் ஒரு சிலர் ஏமாத்துறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வேலை வருது, நம்ம எடுக்கலாம். நீ இப்படி பணத்த குடு. ஒரு 20,00,000 குடுங்க. இத நம்ம டெண்டர் எடுத்துருவோம். அது எடுக்கலான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட 20,00,000 பறிச்சாங்க. கேட்டாக்கா இது இல்ல, அது இல்லன்னு சொன்னாங்க. அத வர வச்சு குடுத்தேன். ஒரு பிசினஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ட்னரா இருன்னு சொல்லி வாங்கிட்டு கடைசியில அவங்கள பார்ட்னரும் குடுக்கறதில்ல, பங்கும் குடுக்கறதில்ல, குடுத்த பணத்துக்கும் வழிமுறையும் தெரியல. எப்படி எப்படியோ நடக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணி விடலாம். சரிங்களா? அது நெறைய கேஸ் அது வரும். வியாபாரம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு டல் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ வியாபாரம் வந்து நல்லா பழைய மாரிக்கு நல்லா வரணும் அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நான் வியாபாரத்துக்கு வந்து நான் குடுக்குற ஒரு பொருள அந்த வியாபாரம் பண்ற இடத்துல வெளிப்பக்கமா கட்டணும். கட்டுனாவே அப்படியே உடனடியா நீங்க வந்து ஒரு 50 நாள், 60 நாள், 2 மாசம், 10 நாள்லாம் கிடையாது என்கிட்ட. உடனடியாவே அந்த இடத்து கடையில நம்ம என்னைக்கு கட்டுறோமோ அன்னையிலேருந்து அந்த மாற்றம் தெரியும். முன்ன எப்படி இப்ப நடந்ததோ வியாபாரம் இல்லையான்னு தெரியாது. இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுதுன்னா, இது நான் குடுக்குற பொருள் கட்டுனதுலேருந்து எல்லாத்த விட சிறப்பா இருக்கும். அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதுக்கு சின்ன ஒரு சாதாரண ஒரு கடை, பொட்டி கடையா இருந்தாலும் சரி, பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான லாபம் என்னமோ சரியான நேரத்துல பலன் கிடைக்கும். சார் ரொம்ப நெறைய விஷயங்கள் மிக அருமையா சொன்னீங்க. ஸோ அதாவது இந்த ஜின்ன வச்சு என்னென்ன பிரச்சனைகளும் கிடையாது. எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் உண்டு அப்டின்னு நெனைக்கிறீங்க. ஸோ அத ப்ரூஃபோடயும் சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்டின்னே சொல்லலாம். ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் செஞ்சி ஜென் பார்த்திபன் சார் அணுகுனா சால்வ் ஆயிடும் அப்டின்னு நெனைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.